இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்கல, எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? சும்மா ஒப்புக்கு எதிர்க்கிறீங்களா? இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினா தான் நாங்க நீக்குவோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே. நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது, தம்பி கேடு, நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது, அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது, மூடுவோம், டாஸ்மார்க்க மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? இப்ப எத்தனை காந்தி ஜெயந்தி போயிடுச்சு? நேத்து கூட போயிருக்கு. கடந்த 3 வருஷத்துல தலித்துகள் மீதான தாக்குதல் 40% அதிகரிச்சிருச்சு. குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட தலித்துன்னு சொல்லாத, தலித்துங்கிற சொல்ல முதல்ல, தலித்துங்கிறதே நான் அவமானமா கருதுறேன். தலித்துன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தாது. நீ என்னைய பார்த்து தலித்துங்கிற? அது எங்க தாத்தா பிரிஞ்சு தன்மான இழப்பு. அது காந்தி அரிஜன்ங்கிறது காந்தியின் புரட்டு. அது சொல்லாது, என்னை ஆதி தமிழன்னு சொல்லு. அவர் பேசுவாருங்க, அவர் பேசுவார். அவர் தலித்துன்னு சொல்லுவார். தலித்து எந்த மொழி சொல்? அவர் பேசுவாரு. அதை ஏற்கிறேன், அதை நான் ஏற்கிறேன். அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல, நாங்க முன்வைக்கிற கருத்து. நேத்து திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலா இல்லையா? இறந்தவன் எல்லாம் தெய்வம் ஆயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்க மாற்று பாதையில கொண்டு போக சொல்றீங்களே ஒழிய கொண்டு போய் பாத்துக்கோன்னு நீங்க சொல்லல. இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா, ஊராட்சி மன்ற தலைவி, உண்ணாவிரதம் இருக்கிய, வெயில்ல உட்கார்ந்துருக்கு. இப்ப ஏன் உட்கார்ந்துருக்க? நாற்காலி போட மாட்டேங்கிற, உட்கார விட மாட்டேங்கிற. நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற. உயர்ந்த சாதியில் இருக்கிற துணைத் தலைவர் இருக்காருல ஊராட்சி மன்றம், அவர் தான் போட்டுக்கிறாரு. அப்ப எங்க இருக்கு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம்? எங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடென்ட் ஆயிருக்கா, ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா. இல்லைன்னா என்ன ஆகும்? நாட்டின் முதல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவன். நீங்க ஐயா அதானி வீட்டுல ஐயா மோடியும் அத்வானி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா திரௌபதி முர்மு காய கட்டி மூலையில் நின்றுட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைனா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போ எங்க இருக்கு? எங்க இருக்கு உரிமை? எங்க இருக்கு ஜனநாயகம்? எங்க இருக்கு இந்த சமூக நீதி? கடந்த 2 நாட்கள்ல நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்புல இருந்து 2 பேர் விலகியிருக்காங்க கட்சியை விட்டு. தொடர்ந்து தலைமை மீது அதிருப்தியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அது இருக்கிறதா தம்பி. போகும்போது இருப்பாங்க, இவ்வளவு நாள் இப்ப திடீர்னு அதிருப்தி வரும். திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான். அதெல்லாம் இருக்கிறதான், போறதுதான். அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அதுல அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா பேசுறாங்க, அது பேசிட்டு போறோம். பொது வழியில பேசுனா, என்னை பத்தி பேசுனா நீங்க போடுறீங்க, அதனால பேசுறாங்க. கட்சியை நான் தானே நடத்தி போறேன், என் மீது தானே குற்றச்சாட்டு வைக்க முடியும். தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க. இல்ல கொண்டாங்க, அவரை கொண்டாங்க. தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு? 5 கோடி கட்சி பெற சொல்லி காசை வசூலிச்சுட்டாரு. அதை சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்லு. என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காம பேசாம இருந்தான். அதை போய் பேசிட்டுக்கணுமா? எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா? சொல்லு. இதெல்லாம் சின்னதா இருக்கும். கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா, அப்படி இருக்கிறது தான். அதெல்லாம் அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்காது. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுறீங்க, அது சரி. அது என் கட்சி பிரச்சனை, அது என் பிரச்சனை. அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை.